ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா நவராத்திரி ஸ்பெஷல் பஞ்சு போல் சாஃப்டான அப்பம் தாங்க செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சுவையாக இருக்கும். வாங்க அதை ஈஸியாக சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் பால் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, தண்ணி சேர்த்து தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பராக செஞ்சிடலாம். இப்போ இதில் 1 கப்பு ரவைக்கு நான் 1 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இது ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணிலாம் நல்லா வட்டிடுச்சு. இப்போ இதில் பார்த்திங்கனாக்கா நான் உங்களுக்கு ஸ்பூனால் எடுத்துக்காமல் இருக்கேன். பாருங்கள், நம்ம சேர்த்த தண்ணி கொஞ்சம் கூட இல்லை, நல்லா ஊறி வந்துடுச்சு ரவை. இப்போ இதை மிக்ஸி சாரில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே நம்ம இப்போ மிக்ஸி சாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட கூட நம்ம நாட்டு சர்க்கரை சேர்க்க போகிறோம். இதில் மண் தூசி எதுவும் இல்லைங்க, டைரெக்டாகவே உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதோட கூட 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அதே கப்பால் நம்ம எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். அதே கப்பால் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்ததை பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா டேஸ்ட்டு தூக்கி கொடுக்க கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க, ஒரு பிஞ்ச் அளவுக்கு. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, சமையல் சோடா சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வாசனைக்காக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. இது நம்ம டைரெக்டாகவே செஞ்சிடலாம். நல்லா கலந்து கொடுத்துங்க எல்லா பக்கமும். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ கலந்தாச்சு. பாருங்கள், கடாயில் நான் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் மூடி இருந்தால் உங்கள் வீட்டில் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்போ அதில் அரை அளவுக்கு மட்டும் நம்ம எண்ணெய் எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா காஞ்ச எண்ணெய். இப்போ நம்ம எடுத்து வச்ச மாவை உள்ளே சேர்த்துக்கலாம். எப்படி உப்பி வருது பாருங்கள். நம்ம லைட்டாக அப்படி அசைச்சு கொடுத்தாவே போதும், வெளியில் வந்துடும். பாருங்கள், நமக்கு வெளியில் வந்துருச்சு. இப்போ நான் இன்னொன்று ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இதே போல் நல்லா எல்லாத்தையுமே செய்து எடுத்துக்கலாம். இது நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம எண்ணெயை வடிகட்டிட்டு வெளியில் எடுத்துடலாம். இப்போ நான் கடாயிலையும் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஷேப்பு வேணும்னா இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் மூடி வச்சு செய்யுங்க. நல்ல ஷேப், ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். இப்போ நான் கடாயிலையும் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். கடாயிலுமே ஊற்றி காமிக்கிறேன். எப்படி நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா புஷ்ஷுன்னு ஊற்றி எப்படி பஞ்சு போல் இருக்குது பாருங்கள். நான் இன்னொரு டைமும் ஊற்றி காமிக்கிறேன். இதை அப்படியே நல்லா திருப்பி விடுங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். புஷ்ஷு புஷ்ஷுன்னு நல்லா சூப்பராக இருக்குது. இதே போல் நம்ம எல்லாத்தையுமே செய்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா பஞ்சு போல் சாஃப்டான அப்பம், ஸ்வீட் அப்பம் செஞ்சாச்சு. இதை நான் இப்போ உங்களுக்கு 1 ஹவர் பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.